பூங்காவின் ஓரத்தில் ஒரு சிறிய இலை மீது அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் புஜ்ஜி என்ற ஒரு குட்டி பூச்சி. தினமும் அந்த இலை மேல் மெதுவாக நகர்ந்து அன்பாக இலைகளை மென்று சாப்பிட்டுக் கொண்டே தனது வாழ்க்கையை மெதுவாக அனுபவித்தான். அவனுக்கு தெரிந்த உலகம் அந்த ஒரு மரம்தான். சில நேரங்களில் தனிமை இருந்தாலும் அவன் மனம் நிம்மதியாக இருந்தது. ஒரு நாள் பூங்காவை மெதுவாக வருடும் காற்றுடன் சேர்ந்து பல வண்ணங்கள் ஜொலிக்கும் ஒரு அழகான பட்டாம்பூச்சி அங்கே பறந்து வந்தாள். அவளின் பெயர் டோரா. பூக்கள் மீது அமர்ந்து பறக்கும் அவளின் நிறமிகுந்த சிறகுகள் பூங்காவிற்கே ஒரு புதிய ஒளி சேர்த்தன. அந்த நாளிலிருந்து டோரா தினமும் புஜ்ஜி இருக்கும் மரத்துக்கு வந்து இறங்குவாள். பூங்காவின் பல இடங்களை அவள் பார்த்த அழகான காட்சிகளை நினைவில் வைத்து புஜ்ஜி மனதுக்குள் ஒரு பெரிய நிறமிகுந்த உலகம் உருவாகியது. அந்த இரண்டு உயிர்களுக்கும் ஒரு இனிய நட்பு மலரத் தொடங்கியது. புஜ்ஜியும் டோராவும் இரண்டு வேறுபட்டவர்கள் இருந்தாலும் இதயத்தில் ஒரே மாதிரியான அன்பை பகிர்ந்தவர்கள். சில நாட்கள் கழித்து புஜ்ஜி தன்னுள் ஒரு மாற்றம் வருவதை உணர்ந்தான். உடல் மெதுவாக கனமாகி அமைதியாக ஒரு கூடியை உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மெதுவாக அவன் அந்த கூடியினுள்ளே தன்னை மறைத்து கொண்டான். அது வாழ்க்கையின் புதிய படிக்கு தயாராகும் அமைதியான நேரம். டோரா தினமும் வந்து அந்த கூடியை பார்த்து கொண்டிருந்தாள். புஜ்ஜி எப்போது வெளிவருவான் என்று நம்பிக்கையுடன் காத்திருந்தாள். நாட்கள் கழிந்தன, இரவுகள் கடந்தன. ஆனால் அவள் நம்பிக்கையை விடவில்லை. ஒரு அழகான காலை கூடியின் மேல் ஒரு சிறிய பிளவு தோன்றியது. சூரியன் பூங்காவை ஒளிரச் செய்வதற்குள் அந்த பிளவின் இடைவெளியிலிருந்து புதிய உயிர் ஒன்று மெதுவாக வெளிவந்தது. அது பழைய புஜ்ஜி இல்லை. இப்போது அவன் அழகான நிறங்கள் மின்னும் பட்டாம்பூச்சி ஆகியிருந்தான். சிறகுகளை விரித்து மெதுவாக காற்றின் ஓட்டத்தில் உயர்ந்து பறக்கத் தொடங்கினான் புஜ்ஜி. அவன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பித்தது. அவன் உயர்ந்து பறந்து டோராவுடன் சேர்ந்து ஒரு மரக்கிளையில் அமர்ந்து பூங்காவை மேலிருந்து பார்த்தான். முன்பு டோரா சொன்ன காட்சிகள் இப்போது புஜ்ஜியின் கண்களுக்கு நேராக தெரிந்தது. பூக்களின் மனமும் காற்றின் இனிமையும் பறவைகளின் பாடல்களும் அனைத்தும் அவன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பியது. அந்த நேரத்தில் குழந்தைகளே, புஜ்ஜியும் டோராவும் உணர்ந்தார்கள், உண்மையான நட்பு என்பது மாற்றத்தையும் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது. எந்த வடிவத்தில் மாறினாலும் எங்கு சென்றாலும் நம்மை நம்பிக்கையுடன் காத்திருக்கும் ஒருவரே உண்மையான நண்பர். இந்த மாதிரி அழகான கதைகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் தயங்காமல் என்னுடைய குட்டி ஸ்டோரி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த கதைகள் பிடிக்கும் என நினைத்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய சிறந்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட்டி ஸ்டோரி வேர்ல்ட்.